விருகமாக்கு மார்க்கெட் வந்துருச்சு, காசு எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்க. என்ன இன்னும் ஆளையே காணும்? வாங்கண்ணே, உடம்பு இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் தங்கச்சி. அண்ணே, மேல் வீட்டுக்கு மளிகை சாமானா? ஆமாம்மா. அது எங்க சின்ன வீடுதான். தெரியுமா, ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன். ஐயோ, இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம பேசிட்டு இருப்பா. ஏய் ரம்யா, எதுக்கு என் வீட்டுல பொருள் போட வந்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? முதல்ல அவரை மேல அனுப்பு. அது எங்க சின்ன அண்ணி, எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. நீங்க போங்க, இல்லைன்னா அதுக்கும் கத்துவாங்க. அதுவும் தெரியும், ஏற்கனவே திட்டு வாங்கிட்டேன்னு. போயிட்டு வரமா? சரிண்ணே. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஐயோ, என்ன இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, நம்ம வீடுதான். இல்ல பரவாயில்லைங்க, நான் இங்கே வச்சுட்டு போயிடுறேன். உனக்கு காரியம் ஆகணும்னா யார் காலை வேணா பிடிப்ப. என்ன நடிப்படா சாமி. ஐயோ, என்னங்க நின்னுட்டே இருக்கீங்க? வாங்க உள்ள. நீங்க தான் அறிமுகம் இல்லாத ஆட்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டீங்களே, அப்படிதான் அன்னைக்கு சொன்னீங்க. என்னங்க நீங்க? அன்னைக்கு ஏதோ ஒரு சிந்தனையில அப்படி பேசிட்டேன். இன்னுமா அதை போய் நீங்க மனசுல வச்சிட்டு இருப்பீங்க? இப்பதான் எனக்கு உங்களை நல்லாவே தெரியுமே. சோ வாங்க உள்ள. என்னங்க வாங்க. ஐயோ, கூப்பிடியா? வாங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. உள்ள வாங்க, உள்ள வாங்க. உடம்பு பரவாயில்லைங்களா இப்போ? சரியாச்சு சார். அதென்ன சார்னு இவ்வளோ மரியாதை? தம்பின்னு சொல்லுங்க. அதானே, நாம இப்ப பழக்கமாயிட்டோம்ல. சரிங்க, நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருந்த பொருள்லாம் இதுல இருக்கு, செக் பண்ணிக்கங்க. சரி. இதுக்கான பேமெண்ட் நான் கீழே வைக்கிறேன். எங்க எங்க? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் சிவா. ஆமா, நீங்க எந்த ஊரு? உங்க குடும்பம் எங்க இருக்காங்க? அது ஒரு பெரிய கதைங்க, அதெல்லாம் வேணாம், விட்டுருங்களேன், எனக்குள்ள இருக்கட்டும். இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அந்த வாசுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே கேள்வியை தான் நீங்க அன்னைக்கும் கேட்டீங்க, இப்பவும் கேக்குறீங்க. என்ன விஷயம்? விஷயம்லாம் எதுவும் இல்ல, சும்மாதான். எங்களுக்கும் அந்த ஆளை கண்டாலே பிடிக்காது, அதான் கேட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப மோசம். நாம எதுக்குங்க அடுத்தவங்க வம்புக்கு போக போறோம்? பிடிச்சா பழக போறோம், பிடிக்கலையா விலகிக்க போறோம். தம்பி, நான் அவர் நினைச்சு சொல்லல, மனசுல பட்டதை சொல்றேன், நீங்க துன்பப்படுத்திக்காதீங்க. இவரு இதை நம்ம கிட்ட சொல்றாரு. சரிங்க, நான் கிளம்புறேன், வரேங்க. எங்க பொருளை கொடுக்கறதுக்காக மட்டும் வராதீங்க, சும்மா அடிக்கடி வந்துட்டு போங்க. கீழே எங்க அத்தையும் இருப்பாங்க, போறப்ப அவங்களையும் அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போங்க.